എല്ലാവർക്കും വണക്കം. ഞാൻ ജോക്കി മൂവി ഡയറക്ടർ പ്രഗ്ബൽ. ഇത് ജോക്കി മൂവിയുടെ ഹീറോ യുവൻ ആൻഡ് വില്ലൻ റിദാൻ. இப்போ இதுக்கு இந்த மீட்டிங்னா நம்மளோட ஜனவரி 23 மூவி ரிலீஸ் ஆகி தியேட்டருக்கு ஒரு 4 வீக்ஸுக்கு அப்புறம் இப்போ அமேசானில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. டாப் 10ல் வந்ததுக்கப்புறம் இப்போ ட்ரெண்டிங்காக நல்லா போயிட்டுருக்கு, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இப்போ அதுக்கு உங்களை எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த மீட்டிங். ஏன்னா மீடியாஸ் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டேன். டிஜிட்டல் ப்ளஸ் பிரிண்ட் அண்ட் மீடியாஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங் ஒரு தியேட்டரோட கொஞ்சம் அவைலபிலிட்டி சின்ன ஒரு ட்ரபிள் இருந்தது. அதுக்கப்புறம் அகெயின் தியேட்டர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். பட் ரியல் விசிபிலிட்டி வரும்போது இப்போ அமேசான் பிளாட்ஃபார்மில் தான் ரியல் விசிபிலிட்டி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக 3rd டே ஆன்வர்ட்ஸே ட்ரெண்டிங் ஸ்டார்ட் ஆகிட்டேன். இப்போ டாப் 10 வந்ததுக்கப்புறம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு லாஸ்ட் ஒரு 12 டேஸாக. அப்போ உங்களோட எல்லாருடையும் சப்போர்ட்டு, அந்த மாதிரி மக்களோட எல்லாருடையும் சப்போர்ட்டு, அதெல்லாம் நமக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அந்த சப்போர்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்கிறது தான் மெயினாக நம்மளை இப்போ இங்கே வந்துட்டு இருக்கு. சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜோக்கி மூவி வில்லன் ரிதான் கிருஷ்ணாஸ். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். நீங்கள் தான் இது மக்கள்கிட்ட போய் நல்லா ரீச் கிடைச்சதுக்கப்புறம் அமேசானிலும் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜோக்கி மூவியோட ஹீரோ யுவன் கிருஷ்ணா பேசுகிறேன். என்னென்னா, இப்போ கேரளாவிலிருந்து இங்கே வந்து இங்கே தமிழ்நாடோட ஒரு கல்ச்சர் பேஸ் பண்ணி ஒரு கெடாசண்ட விஷயமாக ஒரு மூவி எடுத்திருக்கு ஜோக்கி. அது நல்லா போகுது. தியேட்டரில் ஒரு இவ்வளோ மூவிஸ் இருந்தும் ஒரு 5 வீக்கு தியேட்டரில் போயிருக்கு. அப்புறம் அமேசானிலும் நல்லா ட்ரெண்டிங்காக போயிருக்கு. இவ்வளோ சப்போர்ட் பண்ணால் அனைவருக்கும், பிரிண்ட் அண்ட் மீடியா மக்கள் அனைவருக்கும், யார் எல்லாமோ சப்போர்ட் பண்ணியிருக்கு, அவருக்கு எல்லாருக்குமே என்னோட மனமான நன்றி, வணக்கம். അല്ല, സ്റ്റാർട്ടിങ് എനിക്കിട്ട് 2-3 OTT பிளாட்ஃபார்ம்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணியது. பட் நெகோஷியேஷனுக்கு அப்புறம் ஒரு டீசெண்டான அமௌண்ட்டு அமேசான் ஆஃபர் பண்ணி போகுது, அங்கேயே போயிருக்கேன்னா ஐ திங்க் இந்த டைமில் கண்டென்ட்டுக்கும் ரொம்ப வேல்யூ கிடைக்கிது. ஏன்னா ஹீரோ அது ஃபேஸ் வேல்யூ மட்டும் கிடையாது, கண்டென்ட்டுக்கும் வேல்யூ இருக்குது, எஸ்பெஷலி ஓடிடிலெல்லாம். அப்போ மேபி அதாக இருக்கலாம். படம் தயாரித்து இத்தனை வருஷத்தில் நீங்கள் படம் எடுத்தீங்க, அந்த பட்ஜெட்டுக்கும் தியேட்டரில் ஓடுனதுக்கும் அமேசானில் கொடுத்ததுக்கும் ஈக்குவலாக இல்லை ஒரு லாபமாக நஷ்டம்? கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். இது வரைக்கும் ஈக்குவல் தான். இனியும் கொஞ்சம் பிஸ்னஸ் பேலன்ஸ் டிஸ்கஷனில் இருக்குது. அதுவும் கூடி முடிஞ்சால் தான் அது என்ன ப்ராஃபிட்டாக வருது, அது என்னாலுமே ஒஃபிஷியலி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாம்னு ஒரு ஐடியா தான் நம்மளும் இருக்குது. அந்த 2 டீல் முடியட்டும், முடிஞ்சதுக்கப்புறம் ஒஃபிஷியலி நம்மளை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாம். அடுத்த படம் பற்றி ஆக்சுவலி நான் என்னோட டைரக்ஷனில் மட்டி 2 தான் நான் ரெடியாக இருக்குது. பட் அவருக்கு 2 பேருக்கும் இப்போ கொஞ்சம் இந்த மூவிக்கு அப்புறம் புது சான்ஸு, புது டிஸ்கஷன்ஸ் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் பேசிகிட்டு இருக்குது. அப்போ அதனால் மேபி என்னோடய மூவி மட்டி 2 நெக்ஸ்ட் இயருக்கு தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. என்னென்னா அந்த டிஸ்கஷன் ஹோட்டாக போயிட்டுருக்கு. மினிமம் அவர் ஒரு 6 to 7 months என்கேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ அது நான் என்னோட மூவி நெக்ஸ்ட் இயர் ஆகுது. இவரோட மூவி சீக்கிரம் வரைக்கும் வந்து அடுத்தது வந்து அடுத்த வருஷம் பண்ணும்போது எஸ் எதை பற்றி நீங்கள் எடுப்பீங்க? அது ஒரு இன்ட்டு கொடுக்கலாம். அது ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி மட்டும் கிடையாது. அதில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் இருக்கும், ப்ளஸ் ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கும், அது ஸ்போர்ட்ஸும் இருக்கும். ஸ்போர்ட்ஸில் என்ன பர்டிகுலராக என்ன? இல்லை மட்டினாலே மட் ரைஸ் தான் மெயினாக. இப்போ ஆக்சுவலி மட்டியில் நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் மட் ரைஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்கு. இதில் மட் ரைஸ் இருக்கும், பட் அது வேறு லெவலில் நான் பிளான் பண்ணிகிட்டு மட்டி 1ல் என்ன வச்சோ அது இல்லாத ரிப்பீட் ஆகாத வேறு லெவலில் பிளான் பண்ணிகிட்ருக்கு. അല്ല, ഞാനിപ്പോൾ அந்த டைம் அவரோட எனர்ஜி டைம் அவ்வளோ எஃபர்ட் போட்டதுக்கான ரிசல்ட்டு தான் இப்போ அவர் வேறு டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் பேசிகிட்டு இருக்கு. அப்போ அதில் நம்ம என்னாலுமே எஃபர்ட் போட்டால் தான் மேலே வர முடியும். இவ்வளோ மூவிஸ் வந்துட்டு இருக்குது, அதில் யூனிக்கான கண்டென்ட் அவ்வளோ நல்லா பண்ணிய மட்டும்தான் நமக்கான ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும்.
அது நம்ம சக்ஸஸ் ஆகிட்ட 2 மூவி யூனிக்காக பண்ணி ஒரு அட்டென்ஷன் கிடச்சிருக்கு. இனியுமே அந்த மாதிரி நல்ல மூவி பண்ணதை நான் நினச்சிட்டு இருக்கு. எல்லாம் கடவுள் கிரேஸ் எல்லாம் நல்லா வரட்டும். சார், அந்த 2 படமே அவங்களோட பேக் அண்ட் பேக். ஆ 3வது கூட ஹேட்ரிக் அந்த மாதிரி தான் அவங்களோட இருக்குமா, அது வேற ஒரு ஹீரோ போகலாம், வேற ஒரு இது போகலாம் ஒரு ஐடியா? இல்லை, வேறு என்கிட்டமே டிஸ்கஷன்ஸ் இருக்குது. இப்போ நானுமே கன்க்ளூட் பண்ணலை, ஏன்னா ஒஃபிஷியலி பண்ணியதான் நல்லாயிருக்கும். அவருக்கு வேறு டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் டிஸ்கஷன் இருக்குது, நானும் வேறு ஆர்டிஸ்ட்கிட்ட டிஸ்கஷன் இருக்குது. பட் மட்டி 2 என்னோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட், அதனால தான் நான் மட்டியே சொல்லியது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால வேற ப்ராஜெக்ட் பண்ண வேறு கண்டிப்பாக கண்டிப்பாக கமிட் ஆகிட்டா நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் வேறு கரெக்ட். என்னோட ப்ராஜெக்டும் பேரலி டிஸ்கஷனில் தான் இருக்குது. அது கமிட் ஆயதுக்கு அப்புறம் ஒரு ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். லவ் மாதிரி தான் இருக்குமா, இல்லை இதுவும் அதே மாதிரி? ஆக்ஷன் தான் மெயினாக இருக்கும். அடுத்தது ஆக்ஷன். ஆக்ஷன் தான் இருக்கும். சார், உங்களுக்கு இந்த ஆடு கூட ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்குது, சரண்யா ராஜேந்திரன் கூட ஒரு எமோஷனல் இருக்குது, ஹீரோயின் கூட மாத்திரம் ஒரு என்ன காரணம் இல்லை, ஹீரோயின் கூட கூட நல்லா வந்ததுன்னா மக்கள் சொல்லி ஆடு கூட அவ்வளோ ஹீரோயின் கூட வரலன்னு நீங்கள் சொல்லுதா வந்திருக்கு. ஏன்னா ஆடு கூட அவர் கிட்டத்தட்ட 3 years ஒர்க் பண்ணியிருக்கேன், ஹீரோயின் கூட அவ்வளோ போகல, அதான் இருக்கலாம். இப்போ அமேசானில் என்னென்ன லாங்குவேஜ் சார் இது? இது 5 லாங்குவேஜஸில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம். அதனோட ஃபீட்பேக் எப்படி அவங்க கொடுக்குறாங்க? அவர் இன்னும் அடிஷ்னல் 5 லாங்குவேஜஸும் கூட ஆட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்லிட்டு இருக்கு. ஐ திங்க் மராட்டி, நார்த் இந்தியன். வந்துட்டு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இருக்கு, அதுதான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறாங்களா இல்லை நீங்களா தெரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, நமக்கு அவர் ஜஸ்ட்டு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இருக்குன்னு மட்டும்தான் சொல்லும். அதுக்கு எவ்வளோ வந்திருக்கு, எப்படி வந்திருக்குன்னு அவர் சொல்ல, அதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. டாப் 10 வந்திருக்கு வித்தின் 1 வீக்கில். அவர் என்ன நார்மலி சொன்னால் மேபி ஒரு 2 weeks ஆகிடும் ட்ரெண்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு, அந்த மாதிரி தான் சொல்லியது. பட் 3rd டேலே ட்ரெண்டிங் ஸ்டார்ட் ஆகிட்டு அவர் சொல்லி நல்ல டிராஃபிக் வந்துட்டு இருக்கு. டாப் 10ல் 8th வரை வந்திருக்கு. 8th 10ல் இருந்தது, 9th 8th வந்திருக்கு. இப்போ ட்ரெண்டிங்கில் ட்ராமாவில் 6th போயிட்டுருக்கு. எங்களுக்கு நல்ல மக்கள்கிட்ட இருந்து நிறைய மெசேஜ் சோஷியல் மீடியாஸில் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராமில் நிறைய மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு. நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். எகெயின்ஸ்ட் செகண்ட் எப்போ வரப்போகுது, அப்படி நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டுட்டு இருக்கு. அது ஜோக்கி 2 வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அதனோட சுச்சுவேஷன். டைட்டில் வச்சுட்டு வேற கதை பண்ணுவீங்க. எஸ் கரெக்ட். இது ரீச் ஆனது. நீங்கள் பாலக்காட்டில் இருந்து கரெக்ட். பாலக்காட்டில் இருந்து எடுத்து நல்ல படம் பண்ணி இந்த மாதிரி படங்களுக்கு உங்கள் மலையாள இண்டஸ்ட்ரியில் எப்படி எஃபெக்ட் இருக்குது, அங்கேயா இருக்கா? இங்கே எல்லாரும் கொண்டாடினாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி இவங்களாம் அவங்க நல்லா எழுதாங்க, இந்த எஃபெக்ட் இருக்குது. அங்கே உள்ள டைரக்டர்ஸ் ஹீரோலாம் படம் பார்த்தாங்களா எப்படி? அங்கே எப்படின்னா மலையாளிஸ் போய் தமிழில் நல்லா ஒரு ரிசல்ட் வேற வச்சுருக்குன்னு டோட்டலாக ரீச் இருக்குது. ஏன்னா இந்த கல்ச்சர் ஆக்சுவலி அவருக்கு தெரியாது. கெடா சண்டை இப்போ தான் தெரியுது, மூவி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க. அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகிடும். பட் மலையாளத்துலேயும் நல்லதாக ரீச் வந்துட்டு இருக்குது. நமக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணது எல்லாமே நல்லதாக வந்துட்டு இருக்குது. ஜாஸ்தி ரீச் கன்னடால இருந்து யூபியில இருந்து தான் ஜாஸ்தி எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஆனா அங்க கடா சண்டை இருக்கிறதுனால நிறைய மக்கள் மெசேஜ் கனெக்ட் ஆகுது, அவருக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகுது. எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஃபுல்லு ஹிந்தி கன்னடால தான் மெசேஜஸ் எல்லாமே வருது. இல்ல மெசேஜ் நல்லா பண்ணியிருக்கோம் சம்திங். என்ன வருதுன்னா வில்ல நாயகனோட சூப்பரா அப்படி இல்ல நல்லா பண்ணியிருக்கோம். அவரோட ரீல்ஸ் எடுத்து கட் பண்ணி போட்டு டேக் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது அது அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது அவர் பண்ணதில்லை. அவ்வளோ மெனக்கடலை அந்த ரீல் கட் பண்ணி எட் பண்ணி மியூசிக் எல்லாம் போடு அந்த மாதிரி ஜாஸ்தி வரும்போது நம்மளை ஹாப்பியாக இருக்குது. அது ஆர்கானிக்காக அவ்வளோ ரீச் வரும்போது கண்டென்ட்டுக்கு மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் தான். ஏன்னா அங்கே இருக்கிறவருக்கு நம்ம தெரியாது பேசிக்கலி. ஸ்டில் கண்டென்ட்டுக்கு மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் தான் அவர் பண்ணிட்டு இருக்கு. இங்கே இருந்தாலும் சவுத்தில் எல்லாமே இந்த ஜல்லிக்கட்டு இப்போ கெடா சண்டை நடத்துகிற மக்கள் எல்லாமே டெய்லி மெசேஜ் அனுப்பியிருக்கு. ரீல்ஸ் அவர் கட் பண்ணி போடுது, பிஜிஎம் போடுது. எஸ்பெஷலி மதுரையில் எல்லாம் ஃபுல்லாக நல்லா ரீச் ஆகுது, நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வருது ஃபுல்லாக. நீங்கள் சொல்கிற பார்த்தா பிஸ்னஸ் வைஸ் நல்ல பாராட்டு எல்லாம் ஓகே திருப்தியாக இருக்கீங்க. அதுக்கு அடுத்த கட்டணம் ஒரு அவார்டு நெக்ஸ்ட்டு அதை அப்ளை பண்ணணும். அந்த ப்ராசஸும் போயிட்டு தான் இருக்குது. அதுதான் 2026 தான் நம்மளோட சென்சர் ஆயிடுச்சு. அப்போ இதோட அவார்டோட அப்ளிகேஷன் டைமில் இனி நமக்கு ஜாஸ்தி டைம் இருக்குது. மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயரில் தான் அதோட ப்ராசஸ் எல்லாம் இருக்கும். அப்போ கண்டிப்பாக அதில் எல்லாம் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்.
national award you got a different டிஃப்ரெண்ட் கட் பண்ணணும். எஸ் கொஞ்சம் டைட் பண்ணிடுங்க. எஸ் இல்லை அது உண்மை ഞങ്ങൾ അത് പ്ലാൻ பண்ணிட்டு தான் இருக்குது. எடிட்டிங் ഞങ്ങളோட பேசிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்காக செப்பரேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அப்போ என்ன வேறு எதுவும் சொன்னா நினச்சிக்காதீங்க. நான் நேஷனல் அவார்ட் ஜூரியாக இருந்தேன் அதை சொல்கிறேன். ஓஹோ ஓகே ஜேர்னலிஸ்ட் ஃப்ரம் சவுத் ஃபஸ்ட் டைம் நேஷனல் அவார்ட் ஜூரியாக இருந்தேன். ஓ ஓகே ஓகே ஓ ஓகே ஓகே குட் குட் குட். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல முடியும் இந்த மூவி அங்கே வேற பாட முடியுமா முடியாதான்னு. இல்லை ஆல்ரெடி அவர் சொல்லியாச்சு, அப்ளை பண்ணிடுங்க. கரெக்ட். மலையாளம் ஃபிலிம் பார்த்தேன் 122 படம். ஆ டிஃப்ரெண்ட் கட்ஸ் தான் நீங்க பார்த்த படங்கள் தான். ஆ ஆனா அவர் சொன்ன மாதிரி வந்தபோது அதுல வேற கட்ஸ் இருக்கு. ஆ கரெக்ட் கரெக்ட். மேக் இட் டைட் நோ. எஸ் எஸ் வேற இப்போ இந்த படம் வந்து எக்ஸ்ட்ரீமா எடுத்துருக்கீங்க, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, என்ன விஷயம் கற்றுக்கிட்டீங்க இதை பண்ணக்கூடாது அடுத்த இதில் அப்படின்னா எந்த விஷயத்தை நீங்கள் வந்து இப்போ எல்லா மூவியுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸு தான் நமக்கு. இந்த ரெண்டு மூவியில் ஒன்று தான் தெரியுது பாசிட்டிவாக நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணது மட்டும் இல்லை, ஏன்னா எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. மேலே ஏறதுக்கு தான் எல்லோரும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. நம்மளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்ட்ரகிள் பண்ணியதா கொஞ்சம் கூடி நமக்கு கொஞ்சம் வாய்ப்பு ஜாஸ்தி கிடைக்கும். ஸ்ட்ரகிள் பண்ணணும் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும் மூவியில். அதுதான் என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இப்போ இதே இது வந்து நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் வேல்யூவாக இருந்ததுன்னா இதோட பிஸ்னஸ் லெவலில் வேறு மாதிரி இருந்தது. கரெக்ட் கரெக்ட். ஏன்னா ஆர்டிஸ்ட் வேல்யூன்னு சொல்லும்போது இந்த கண்டென்ட்டு எவ்வளோ அளவில் எனக்கு வர வைக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கெடாக்கிட்ட 3 years ஸ்பெண்ட் பண்ணி ட்ரைனிங் பண்ணி அதுக்கிட்ட மிங்கிள் பண்ணி லைவாக பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும் ஒரு மேட்ரு இருக்குல்ல, அது எனக்கு எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. நான் ஒரு க்ரியேட்டராக ஐ ஆம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. என்னென்னா நான் மைண்டில் என்ன நினச்சோ ரைட் பண்ணும்போது அது எனக்கு ஸ்க்ரீனில் வர வைக்க முடியுது. ஆஸ் ஏ க்ரியேட்டராக எப்பொழுதுமே நமக்கு நினச்சது மேக்ஸிமம் தியேட்டரில் வர வைக்கணும் நம்மளோட சக்ஸஸ். அதில் நான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. மேபி அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணனா இனி ஃப்யூச்சர்லுமே நமக்கு ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடைச்சா நானும் ஹாப்பி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணதுக்கு. எஸ் எஸ் எஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது மட்டும் இல்லை, ஒரு அப்கமிங் டைரக்டர் ஆக்சுவலி செகண்ட் மூவி தான் அது மட்டிக்கு அப்புறம். அப்போ எனக்கு மேலே எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. இப்போ பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு செகண்ட் மூவி பண்ண ஆளுக்கு மேலே எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்குது, அது அனிமல் இருக்குது, எப்படி வரும் எப்படி வேற அதுவும் தெரியாதுல்ல அவருக்குமே. அப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் நமக்கு மேலே தந்த 3 years ஸ்பெண்ட் பண்ணுற சுச்சுவேஷன் கிடச்சி தான் நான் இப்போ இங்கே இருக்குது. அப்போ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ஹாப்பி தான். நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட்டு நான் கிடைச்சா நானும் பண்ணதுக்கு ஹாப்பி தான். இல்லை அவர் இப்போது நல்ல ஸ்டோரியெல்லாம் ரைட் பண்ணி வச்சுருக்கு. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை மைண்ட்லேயே பார்த்து ஸ்டோரியெல்லாம் ரைட் பண்ணி வச்சுருக்கு. இன்கேஸ் ஆளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னா இம்மிடியேட்டாக ஷூட் பண்ணிடுவேன். இல்லை நான் இப்போ தமிழ் தான் மெயினாக நம்மளை ஃபோக்கஸ் பண்ணது. தமிழில் தான் மெயினாக நம்மளை இல்லை ஒரு ஆஸ் எ கிரியேட்டராக நமக்கு எப்பொழுதுமே பெரிய ஆர்டிஸ்ட்டுமே நமக்கு ஹாப்பி தான். பட் அவருக்கும் ஒரு இது இருக்கும்ல, நமக்கு தர முடியுமா முடியாதான்னு அது அவர் தான் டிஸ்கஸ் பண்ணோம். பட் நம்மளை எப்பொழுதுமே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், எப்பொழுதுமே பாசிட்டிவாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கலாம் தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். எப்பொழுதுமே ஆக்ஷன் கொஞ்சம் இருக்கும். ஸ்டில் டிஃப்ரெண்ட் டைப் மூவி நம்மக்கிட்ட ஸ்டோரி இருக்குது. அது அந்த டிஸ்கஷனில் என்ன பிடிக்கும் அதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நமக்கு போக முடியும். ஒரு 7 to 8 கண்டென்ட் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கு. டிஃப்ரெண்ட் யூனிக் ஸ்போர்ட்ஸு கிடையாது. அதுலேயுமே ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை, அது டிஃப்ரெண்ட் ஜோனர். ஸ்போர்ட்ஸ் இல்லை, ஆக்ஷன் இருக்கும். ஓகே ஓகே தேங்க்யூ 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 தேங்க்யூ.